ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. டே 35ஓட ப்ரோமோ 2 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோமோ 2ல் பார்த்திங்கன்னா சேதுபதி வந்துட்டு கேட்குறாரு உள்ள இருக்க கண்டஸ்டண்ட்டை பார்த்துட்டு, இவங்க வந்துட்டு ஒரு நாள் ஓட்டினா போதும்ப்பா, எனக்கு ஆனால் இன்றைக்கி சம்பளம் வந்துடுப்பா அப்படின்னு நினைக்கிற ஆளை யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அமித், சபரி, சுபிக்ஷா, கனின்ட்டு எல்லாருமே வந்துட்டு அரோராவை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. சபரி சொல்கிறது பார்த்திங்கன்னா அவளுக்கு எல்லா பொட்டான்ஷியலுமே இருக்குது, ஆனால் அவள் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சுபிக்ஷாவுமே அவங்க வந்துட்டு எதிர்த்து கேட்கலாம் சொல்லலாம், ஆனால் எதுக்கு மற்றவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அமித்துமே வந்துட்டு அவங்க வேணுமே கேட்காம இருக்கிறாங்கன்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கனி வந்துட்டு அந்த வைல்ட் கார்ட் என்ட்ரி வந்தப்போ எழுத சொன்னாங்க இல்லையா, அப்போவே வந்துட்டு அவள் வந்து ஃபேம் வேணும் மணி வேணுன்ற மாதிரி தான் எழுதுனா, அதனால் வந்துட்டு அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாருமே உங்களை தான் சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு புரியுதா இல்லையா அரோரா, நீங்கள் தான் உங்கள் ஆட்டத்தை ஆடாமல் இருக்கீங்க, இதுக்கு மேலேயும் ஆடாமல் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி உங்களால் இப்படி தான் இருக்க முடியும்னு சொன்னால் ஒரே வார்த்தை சொல்லிடுங்க, நான் பிக் பாஸ் கிட்டே சொல்லிடுறேன், அங்கே கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் இங்கே வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அரோரா முழிக்கிறாங்க. ஏன்னாடி எலிமினேட் பண்ணி அனுப்புறதை விட்டு என்னடா டீலிங் பேசிகிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ண பிரவீனை ட்வீட் பண்ணி விட்டுட்டு என்னடா நீங்கள் பேசிக்கிட்டு கிடக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.